இந்த கல்யாண ஏற்பாடுகளை பண்ணி மல்லிய பலமா மிரட்டி அவ வாயாலேயே நானும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, நான் காசுக்காக வெண்பாவுக்கு அம்மாவா நடிக்க வந்தவ, நான் போட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நாடகம் அப்படின்னு பல பேர் முன்னாடி மல்லி அவ வாயாலேயே ஒத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் போதும் பொண்ணு பலமான ஏற்பாடுகளை ரொம்பவும் தீவிரமா இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயும் சரி மல்லியும் சரி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு பலமா தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் போதும் பொண்ணு தகர்த்துக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மல்லியால ஒரு கட்டத்துக்கு மேல முரண்டு பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அன்னபூர்ணி அம்மாவும் சரி வித்யா அம்மாவும் சரி மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்க திட்டத்தை செயல்படுத்துற மாதிரி தான் போதும் பொண்ணு நடந்துக்கிறாங்க. அந்த வகையில அவங்க 2 பேருக்கும் சந்தோஷம். இவங்க 2 பேரும் எந்த எதிர்ப்பும் காட்ட மாட்டேன்றாங்களே அப்படின்னு மல்லிக்கும் அன்னபூர்ணி அம்மா மேலேயும் வித்யா மேலேயும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு என்னவோ அவங்களும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு. அப்படின்னா நீங்களும் எதிர்பார்க்கறீங்களா அப்படின்ற மாதிரி தான் விஜய் கிட்ட ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. விஜய் இல்லவே இல்லைன்னு மறுத்து சொல்லிட்டாரு. உண்மையிலேயே மல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சாங்கன்னா ரொம்ப சுலபமா நிறுத்த முடியும். ஆனா அவங்க ஒவ்வொரு முறையும் விஜய் கிட்ட தான் வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர முழுமையா இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்கான முயற்சியில இறங்கவே இல்லை. கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாண ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுந்தோம்னா ஏதாவது ஒரு வகையில அபசகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னு திட்டம் போட்டாங்களா, இல்ல அவங்க பேசின பேச்சுல உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் மல்லிக்கு மயக்கம் தான் வந்துருச்சான்னு தெரியல, மயங்கி விழுந்தாங்க. இதையும் மல்லி போட்ட நாடகம் நினைச்சுக்கிட்டா ரஞ்சிதா தன்னோட கருத்தை அப்படியே தன்னோட பாட்டி போதும் பொண்ணு கிட்ட சொல்லவும் போதும் பொண்ணு பார்த்தாங்க. ஓஹோ, நீ இப்படி ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா, நீ எந்த நாடகம் போடுறியோ அதே நாடகத்தை வச்சு உன்னை காலி பண்ணி காட்டுறேன் பாருன்னு மயங்கி கிடந்த மல்லியை எழுப்புற மாதிரி முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அவங்க எழுந்திருக்கல. உடனே நாடு பிடிச்சி பார்த்தவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இந்த கல்யாணத்தை இதுக்கப்புறம் தள்ளி போறதுல சரியில்லை, மல்லி கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். மயக்கத்துல இருந்தாங்களே மல்லி அவங்களே வெடுக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. என்னது மல்லி கர்ப்பமா இருக்காளா அப்படின்னு வித்யாமா ஒரு பக்கமும் அன்னபூர்ணி அம்மா ஒரு பக்கமும் மல்லிய சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிள்ளையார படிக்க போய் குரங்கான கதையா மல்லி திருன்னு விழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னபூர்ணி அம்மா மல்லிய தனியா கூட்டிட்டு போய் ஏய் உண்மையை சொல்லுடி, ஏதாவது நடந்துச்சா, நீ எங்கிட்ட உண்மையை மறைக்கிறியா, உண்மையை சொல்லுடி அப்படின்னு மிரட்டுற மாதிரி கேட்கவும் பிரியமா சத்தியமா அப்படிலாம் எதுவுமே இல்லை, இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக எங்களுக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் மயங்கி விழுந்தாலாவது அந்த அம்மா இந்த பேச்சை நிறுத்தும் நினைச்சுதான் அப்படி பண்ண, கடைசியில அதை அப்படியே தலைகீழா பிளேட்டையே திருப்பி போட்டுடுச்சு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு மல்லி அன்னபூர்ணி அம்மாட்ட புலம்ப ஆரம்பிச்சாங்க. பெரியமா எனக்கு ஒரு சந்தேகம், உண்மையில இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறியா இல்ல நடக்க கூடாதுன்னு நினைக்கிறியா, உன் முகத்தை பார்த்தா இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி தான் தெரியுது, நீ மட்டும் இல்ல வித்யா அம்மாவும் அப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்னு மல்லி நேரடியாவே அன்னபூர்ணி அம்மாட்ட கேட்க ஆரம்பிச்சதும் அன்னபூர்ணி அம்மாவுக்கு உண்மையை சொல்றதா இல்ல பொய்ய சொல்றதான்னு தெரியாம ஒரு நிமிஷம் தவிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த தவிப்புல இருந்து தெரிஞ்சது இவங்க எதையோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்னு மல்லிக்கு புரிய ஆரம்பிச்சது. இனி யார்கிட்டையும் சண்டை போட்டோ கெஞ்சி பார்த்தோ எதுவுமே நடக்க போறது இல்லைன்னு நேரா கடவுள்கிட்டே போய் முறையிட ஆரம்பிச்சாங்க. என்ன இந்த கல்யாணத்துல இருந்து எப்படியாவது காப்பாத்து, எந்த சூழ்நிலையிலையும் இந்த கல்யாணம் மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு கெஞ்சவும் ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.